சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலீனா ஜோர்ஜீவா உள்ளிட்ட விசேட பிரதிநிதிகள் குழுவினர் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று பிற்பகல் இலங்கைக்கு வருகை தந்தனர். தொழிலமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பிரதிநிதிகள் குழுவை வரவேற்றார். டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களையும் அதன் தாக்கத்தையும் நேரடியாக பார்வையிடும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் இந்நாட்டிற்கு வருகை தந்திருப்பதுடன் இன்று முற்பகல் கம்பளை பகுதிக்கும் அவர்கள் விஜயம் செய்ய உள்ளனர். பின்னர் கொழும்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அனர்த்தத்திற்கு பிறகு இலங்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அனைத்து இலங்கையர்களுக்கும் வலுவான எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கக்கூடிய உதவிகள் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்படும்.